உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க சாமி, வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. என்ன ஆச்சு சாமி உங்களுக்கு? நீ சொல்றது சரிதாம்மா. இந்த வீட்டுல ஒரு பயங்கரமான ஆவி இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. எனக்கு தான் தெரியுமேமா. நல்லா சொல்லுங்க அவங்க கிட்ட. அந்த ஆவி இப்போ பழி வாங்குற உணர்ச்சியோட துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன சாமி, அந்த ஆவி என் கணவரோட முதல் மனைவியோடதுதான். துளசி அக்காவோட ஆவிதான் அது. ஆனா என் புருஷனோட உடம்புக்குள்ள எதுக்கு நுழைஞ்சாங்கன்னு தெரியல. நான் உங்களை கையெழுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் புருஷனை காப்பாத்துங்க ப்ளீஸ். நான் உனக்கு கடைசியா வார்ன் பண்றேன். இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாத, விட்டுரு. இவளுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? ஆமா ராதா, இப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை யார் நம்புவாங்க? மோகனனாவுக்கு இப்ப தேவை டாக்டர் தான். இப்படி தேவையில்லாத மந்திரவாதி எல்லாம் கிடையாது. நிறுத்து. பேசுறத நிறுத்துங்க. சாரி ராகுல். உங்களுக்கெல்லாம் எது மூட நம்பிக்கைன்னு தோணுதோ அது இந்த பொண்ணோட வாழ்க்கையோட உண்மை. என் வாழ்க்கையோட உண்மையும் அதுதானே. சரியா சொன்ன தாமினி. சத்தியத்துக்கு சாட்சி தேவையில்லை. உண்மையை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஆனா இருந்தாலும் இந்த பொண்ணு சொல்ற வார்த்தையில உங்க யாருக்கு நம்பிக்கை இல்லை இல்ல?
உங்களுக்கு ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன். ஷோ அம்மா, ஒண்ணும் இல்லம்மா, சும்மா இருங்க. என்ன என்ன ஆ, இந்த மந்திரவாதிகளுக்கெல்லாம் எலுமிச்சம் பழம் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, புரியுதா? எலுமிச்சம் பழம் தானே? இந்த எலுமிச்சம்பழம் இத அந்த அறைக்குள்ள வைக்க போறேன். அங்கதானே அந்த ஆள் இருக்காரு. ஏன்னா அந்த ஆவி அந்த அறைக்குள்ளதான் இருக்கு. அப்ப சரியா ராத்திரி 12 மணிக்கு இந்த பழத்தை வெட்ட போறேன். ஒருவேளை இந்த பழத்துல இருந்து சிகப்பு நிறம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? அந்த ஆளுக்குள்ள ஒரு ஆவி இருக்குன்னு அர்த்தம். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த எலுமிச்சை பழத்துல இருந்து சிகப்பு நிறம் தான் நிச்சயமா வரும். அப்பதான் எங்க குடும்பம் மொத்தம் இத நம்புவாங்க. என் மோகனையோட உடம்புக்குள்ள துளசிய காவி இருக்குன்னு நம்புவாங்க. கொடுங்க, இத நான் கொண்டு போறேன். இல்ல, நான் உங்க கூட வருவேன். இத நானே என் கையால தான் வைக்கணும். ஏன்னா ஒருவேளை அந்த ஆவி உன்னை தாக்கினா பெரிய அசம்பாவிதம் நடந்துரும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.